الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபுஉ தாபிஈன்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் புனிதமான சிறப்பான ஹஜ்ஜுடைய காலத்திலே இருக்கிறோம். ரமலான் முடிவடைவதுடன் ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பமாகிவிடுகிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது உங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில மாதங்கள். அது ஷவ்வால், ஸுல்காதா, ஸுல்ஹிஜ்ஜாவுடைய அந்த ஆரம்ப காலங்கள். எனவே நாம் இப்பொழுது ஹஜ்ஜுடைய காலத்திலே இருக்கிறோம். முழு உலகத்திலும் உள்ள நல்லோர்கள் சாலிஹூன்கள் தங்களுடைய சொத்துகளிலிருந்து பெரும் பகுதியை செலவழித்துக் கொண்டு புனிதமான அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹுவினுடைய ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு கடமையும் அடியார்களாகிய எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது அதன் மூலம் நாம் ஈருலக பாக்கியங்களையும் அடைந்து கொள்வதற்காக வேண்டும். தொழுகை
அது கடமை. ஒவ்வொரு நாளும் 5 தடவை. வயது வந்த எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் 5 தடவை தொழுவது அது கடமை. அதனை அடியான் முறையாக நிறைவேற்றும் பொழுது அதன் மூலம் அவர் நிறைய சிறப்புகளை, நன்மைகளை, பிரயோசனங்களை இந்த உலகத்திலும் அடைந்து கொள்கிறார், மௌத்துக்கு பின்னாலும் அடைந்து கொள்வார். அதே நேரம் அந்த கட்டளையே கடமையிலே பொடுபோக்குத்தனம் காட்டும் பொழுது, அதனை விட்டுவிடும் பொழுது, அதிலே குறை செய்யும் பொழுது, அதன் மூலம் அவன் ஈருலகத்திலும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறான். குறிப்பாக மௌத்துக்கு பின்னால் அவன் தண்டனைக்குரிய மனிதனாக மாறிவிடுகிறான். நோன்பு வருடத்திலே ஒரு தடவை, ஒரு மாதம் மார்க்கம் தங்கடம் வழங்கியவர்களை தவிர ஏனைய எல்லோருக்கும் கடமை. அந்த கடமையை அழகாக நிறைவேற்றுவதன் மூலம் நிறைய நன்மைகளை, சிறப்புகளை மனிதன் அடைந்து கொள்கிறான். அந்த கடமையை பொடுபோக்குத்தனமாக விடும் பொழுது அவன் அதன் மூலம் தண்டனைக்குரியவனாக மாறிவிடுகிறான். அதற்குரிய தௌபாவை முறையாக செய்யாமல் மரணித்து விட்டான். ஜகாத்து வசதி உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து சரியாக நிறைவேற்ற வேண்டிய மிகவும் உன்னதமான ஒரு கடமை. அந்த கடமையை ஒரு மனிதன் சரியாக நிறைவேற்றுவதன் மூலம் ஈருலகத்திலும் நிறைய பாக்கியங்களை அடைந்து கொள்கிறார். அதன் மூலம் அவர் சிறந்த மௌத்தை கூட சந்திக்கிறார். ஆனால் அதிலே குறை செய்யும் பொழுது, அதிலே பிழை செய்யும் பொழுது, அதனை முறையாக நிறைவேற்றாத பொழுது அவர் எத்தனை சதகாக்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக பிடிக்கப்படுவார், ஜகாத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்று. இதே போன்று ஹஜ் என்பது அல்லாஹ்வினுடைய உயர்ந்த ஒரு கடமை, ஆயுளில் ஒரு தடவை. ஆயுளில் ஒரு தடவை இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதை அல்லாஹு தஆலா அடியார்களிலே உள்ள வசதி உள்ளவர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறார். வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. பைத்துல்லாவை நாடி சென்று, அந்த மக்கமா நகருக்கு சென்று பைத்துல்லாவை நாடி போய் அந்த பூமியிலே அல்லாஹ்வினுடைய கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை வசதி உள்ள, சக்தி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் ஃபுரித அலைக்குமுல் ஹஜ் ஃபஹுஜ்ஜு. அடியார்களே, உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஒரு சஹாபி கேட்டார், அஃபி குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டுமா? சொன்னார்கள், நான் ஆம் என்று சொன்னால் அது ஒவ்வொரு வருடமும் கடமையாகிவிடும், உங்களால் முடியாமலாகிவிடும். ஆயுளில் ஒரு தடவை ஹஜ் செய்வதை வசதி உள்ளவர்களுக்கு, சக்தி உள்ளவர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். ஹஜ்ஜுடைய கடமையை ஒரு மனிதன் வசதி உள்ளவராக இருந்தோ இல்லாமல் இருந்தோ நிறைவேற்றினால் அவருக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் கடமையாக இருக்கும் நிலையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினார், இன்னும் ஒருவர் கடமை இல்லை, ஆனால் ஏதோ ஒரு அடிப்படையில் அவருடைய ஆர்வத்திலே நிறைவேற்றுகிறார். இவர்கள் எல்லோருக்கும் நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பல வருடங்களுக்கு முன்னால் ஹஜ் ஒரு தடவை செய்திருந்தாலும் அவர்களுக்கும் அந்த சிறப்பு இல்லாமலாகாது. அவ்வாறு சொல்லப்பட்ட நிறைய சிறப்புகளிலே
குறுகிய நேரத்தில் ஒரு 5 சிறப்பை சொல்லுகிறேன். அந்த ஒவ்வொரு சிறப்பும் எப்படிப்பட்டதென்றால், ஒரு உண்மையான ஈமானுள்ள மனிதர் நினைப்பார், இந்த ஒரு சிறப்புக்காக வேண்டி நான் என்னுடைய ஒரு காணியை விற்றால் கூட அது நஷ்டமாகாது. இந்த சிறப்புகளில் உள்ள ஒரு சிறப்பை அடைவதற்காக வேண்டி என்னுடைய ஒரு வாகனத்தை கூட நான் விற்றுவிட்டு போனாலும் நஷ்டமாகாது. அழிந்து போகக்கூடிய, மௌத்துடன் என்னுடைய கையிலிருந்து வேறொருவருக்கு மாறக்கூடிய இந்த சொத்திலே உள்ள ஒரு பகுதியையாவது நான் விற்று அந்த பூமிக்கு போய் இந்த கடமையை நிறைவேற்றினால் அது எனக்கு நிரந்தரமானது என்றுதான் ஒரு ஈமானிய உணர்வுள்ள மனிதன் யோசிப்பான். அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படும். ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு முதலாவது சொல்லப்பட்ட சிறப்பு என்ன? ஹஜ் செய்யக்கூடியவர் எப்படிப்பட்டவர் என்றால், பல வருடங்கள் முஸ்லிம் அல்லாதவராக இருந்துவிட்டு ஒருவர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அவர் எப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான மனிதராக மாறிவிடுகிறாரோ, இதே போன்றுதான் ஹஜ் செய்துவிட்டு வரக்கூடியவர். ஒரே ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஐயும் சொன்னார், 3ஐ சொன்னார். அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கபுலஹு வல் ஹஜ்ஜு மா கான யஹ்திமு கபுலஹு வல் ஹிஜ்ரத்து மா கான தஹ்திமு கபுலஹு. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அதற்கு முன்னால் என்னென்ன தவறுகள் பாவங்களில் எல்லாம் ஈடுபட்டாரோ அந்த முழு பாவங்களையும் அந்த இஸ்லாம் என்ற அந்த சிறந்த அமல் அடித்து ஒழித்து தவிடுபொடியாக்கி அவனை பரிசுத்தமாக்கி விடுகிறது. இதே போன்று சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறார். ஹஜ் செய்யக்கூடிய மனிதருடைய கபூலியத்துடைய ஹஜ்ஜாக இருந்தால் அந்த ஹஜ் அவருக்கு முன்னால் வாழ்க்கையிலே நடந்த அனைத்து பாவங்களில் இருந்தும் அவரை பரிசுத்தமாக்கி விடுகிறது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஹஜ் செய்துவிட்டு வரக்கூடியவர் எப்படி ஊருக்கு திரும்பி வருகிறார், அவர் போகும் பொழுது நிறைய பாவங்கள் நிறைந்தவராக போயிருக்கலாம். எத்தனையோ வகை வகையான பாவங்களை செய்து ஒரு அழுக்கான மனிதராக அவர் அந்த பூமிக்கு போயிருக்கலாம். திரும்பி வரும் பொழுது எப்படி வருகிறார்? ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி எந்த பாவமும் இல்லாத பரிசுத்தமான ஒரு பிள்ளையாக பிறக்கிறதோ இதே போன்று அவர் நாடு திரும்புகிறார், வீடு திரும்புகிறார், பாவங்களிலிருந்து பரிசுத்தமான நிலை. அவருடைய ஒவ்வொரு லப்பைக்கின் மூலம், அவருடைய ஒவ்வொரு தவாஃபினுடைய பாதங்களின் மூலம், அவருடைய சையுடைய ஒவ்வொரு நடையின் மூலம், அவர் மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் அரஃபாவிலும் படக்கூடிய அந்த சிரமங்கள் கஷ்டங்களின் மூலம், அவர் ஜமராக்களுக்கு போய் கல்லெடுத்து விட்டு வரக்கூடிய அப்படியான சிறந்த அமல்களின் மூலமும் அவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் பரிசுத்தமாகி அவர் ஒரு சிறந்த மனிதராக மாறித்தான் அவர் நாட்டுக்கு திரும்புகிறார். அப்படிப்பட்ட அமல். இந்த ஒரு சிறப்புக்காக வேண்டி 20 லட்சம் செலவழிப்பதில் என்ன நஷ்டம் இருக்கு? இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. பாவம் இல்லாமல், அநியாயம் இல்லாமல், முறையான நிபந்தனைகளை பேணி சரியான முறையிலே செய்யப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. யாரு சிறந்த முறையிலே மன திருப்தியோடு ஹஜ் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்களோ, ஒரு தடவை செய்திருக்கலாம், 2 தடவை செய்திருக்கலாம், பல வருடங்களுக்கு முன்னால் செய்திருக்கலாம், இந்த சிறப்பை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்திலே மௌத்து வரையிலே ஆதரவோடு வாழுங்கள். அந்த நான் செய்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு சுவர்க்கம் தருவான். அன்று நான் செலவழித்த லட்சங்கள் வீணாகவில்லை, அதன் மூலம் நான் சுவர்க்கத்தை வாங்கி இருக்கிறேன்.
19 லட்சம் என்பது, 20 லட்சம் என்பது, காணியை விற்பது என்பது, நகையை விற்பது என்பது, வாகனத்தை விற்பது என்பது ஹஜ்ஜுக்காக வேண்டி, அது உலகத்துக்காக வேண்டி அல்ல, சுவர்க்கத்தை வாங்குவதற்காகவே. சுவர்க்கத்தினுடைய ஒரு இடத்தின் பெருமதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லமௌதிஉ கௌசி அஹதிக்கும் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சுவர்க்கத்தினுடைய காணியின் பெருமதி என்னவென்றால், ஒரு பேச்சஸ், ஒரு ஏக்கர் அல்ல, உங்களுடைய ஒருவரின் ஒரு சாட்டையை வைக்கும் அளவுக்குண்டான இடம் சுவர்க்கத்திலே உள்ள இடம் இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட பெருமதியானது. ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டாவது சிறப்பு, சுவர்க்கம் உறுதி. லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. உலமாக்களுக்கு தெரியும், அரபு இலக்கணத்தின்படி இது மிகவும் ஒரு மனிதனுக்கு உறுதியை ஏற்படுத்தி வாக்களிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வாசக நடைமுறையில் தான் இந்த வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மூன்றாவது, ஹஜ் செய்யக்கூடியவர்களை, உம்ரா செய்யக்கூடியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியானவர்கள் என்று கூறினார்கள் என்றால், உலகத்திலே உள்ள மிக முக்கியமானவருடைய பெயரை சொல்லி இவர்கள் எல்லோரும் இவருடைய ஆள், இவருடைய வலது கை என்றெல்லாம் சொல்லுவதை சிறப்பாக பார்க்கும். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃப்துல்லாஹ். ஹாஜிகளும் உம்ரா செய்தவர்களும் அல்லாஹ்வுடைய விசேட விருந்தினர்கள், அல்லது அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சிறந்த ஒரு படையினர். அதனால் அவர்களுடைய தனித்துவம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் பிறருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினால் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவர்கள் கையேந்தி துஆ செய்தால் அந்த துஆவை கபூல் செய்வான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்த ஒரு மனிதர் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய மனிதராகத்தான் இந்த பூமியிலே நடமாடுகிறார். நாலாவது சிறப்பு, உலகத்திலே மிகவும் சிறந்த பெருமதியான சில இடங்கள் இருக்கிறது. அதைவிட சிறந்த இடம் உலகத்தில் வேறு எந்த இடங்களும் கிடையாது என்று சொல்லுங்கள். ஆனால் அந்த சிறந்த இடத்துக்குரிய சிறப்பு குறிப்பிட்ட நாளில் மாத்திரம். அதுதான் மினாவுடைய பூமி, முஸ்தலிஃபாவுடைய பூமி, அரஃபாவுடைய பூமி, ஜமராக்களுக்கு கல்லெறியக்கூடிய அந்த இடங்கள். இதை உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் போய் வெறுமனே பார்த்துவிட்டு வரலாம். அந்த இடத்திலே இருந்து அமல் செய்வது, அந்த இடத்திலே போய் சுஜூது செய்வது, அந்த இடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வது, அந்த இடத்திலே துஆ செய்வது, அந்த இடங்களிலே குர்ஆன் ஓதுவது, அந்த இடத்திலிருந்து தஹஜ்ஜத் தொழுவது, அந்த இடத்திலிருந்து சதகாக்கள் செய்வது, அந்த இடத்திலிருந்து நல்ல காரியங்களிலே ஈடுபடுவது, இது ஹாஜிகளுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் அடைய முடியும். ஏனைய காலங்களில் போய் அந்த இடத்திலே உட்காருவதனால் அந்த சிறப்பு கிடைக்காது. வெறுமனே பார்த்து விட்டு வரலாம். ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே போய் பார்க்க வேண்டும், அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்பது. எல்லோரும் வெள்ளை துணிகளுடன், எல்லோரும் பரட்டை கோலத்திலே, எல்லோரும் புழுதி படிந்த நிலையிலே, எல்லோரும் தூசி படிந்த நிலையிலே, தலைவிரி கோலத்தோடு கையேந்தியவர்களாக கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு சைத்தானை தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு கத்தி கதறுகிறான். என்ன செய்தீர்கள் என்று தன்னுடைய சைத்தானை பார்த்து கேட்கிறான். எப்படி இவனை இந்த இடத்துக்கு வரவிட்டீர்கள், ஏன் தடையாக இருக்கவில்லை என்றெல்லாம் அவன் கத்திக் கொண்டிருக்கிறான். ஏன் அந்த அளவு அந்த ஒரு அரஃபாவுடைய பூமியிலே மனிதன் சில நேரங்கள் கையேந்துவதன் மூலம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த நெருக்கத்தை அடைகிறான். ஒரு அரஃபாவுடைய பூமியில் சில நிலங்கள் தங்குவதற்கு மனிதன் லட்சக்கணக்கு செலவழித்தாலும் இந்த பூமியில் அது நஷ்டமாக.
முஸ்தலிஃபா அப்படிப்பட்டது, மினா அப்படிப்பட்டது. இந்த உலகத்திலே உள்ள சிறந்த இடங்களிலே போய் தங்கி அமல் செய்யும் பாக்கியம் என்பது அது ஹாஜிக்கு மட்டும். கடைசியாக இந்த உலகத்திலும் மிகப்பெரிய சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அம்அரல் ஹாஜ், இஹ்லாசுடன் முறையாக யார் ஹஜ் செய்தார்களோ மௌத்து வரையில் அவர் பிச்சைக்காரனாக மாட்டார், ஏழையாக மாட்டார், கை நீட்ட வேண்டிய நிலை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான், உலகத்திலும் பரக்கத்து செய்வான். சிலர் பெரிய ஒரு தொகையை செலவழிப்பதற்கு யோசிப்பதே, செலவழித்தால் முடிந்து விடுமோ, ஆனால் ஹஜ்ஜுக்காக வேண்டி லட்சக்கணக்கு இஹ்லாசோடு செலவழிக்க கூடியவர்கள் ஒரு நாளும் பிறரிடத்திலே கையேந்த வேண்டிய நிலை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படியான சிறப்புகளை அடைவதற்கு மனிதன் தன்னிடத்திலே உள்ள ஒரு பெருமதியான சொத்தை விற்பது கூட நஷ்டமாக. சில அறிவிப்புகளிலே ஹாஜி எவைகளை எல்லாம் செலவழிக்கிறாரோ அது அவருக்கு திருப்பி பல மடங்காக இந்த உலகத்திலும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படும். நிறைய பேர் ஹஜ் செய்து விட்டு வந்து அனுபவத்தில் அதனை சொல்லியும் இருக்கிறார். ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கடமை இல்லாத எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு அந்த கடமையை நிறைவேற்றுகிறார். ஆனால் கடமையான சிலர் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் சில நொண்டி காரணங்களை கூறிக்கொண்டு அவர்களே சமாளித்துக் கொள்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், ஹஜ் செய்வது வசதி உள்ள சக்தி உள்ளவர்களுக்கு கடமை என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், வமன் கஃபர, யார் அந்த கடமையை புறக்கணித்தானோ, வசதி இருந்தும் செய்வதற்கு முடியுமாக இருந்தும் அந்த கடமையை யார் கணக்கெடுக்காமல் இருக்கிறானோ என்று சொல்லி அந்த மனிதர்கள் அனைவரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹு தஆலா அவனுடைய சகல படைப்பினங்களை விட்டும் தேவையற்றவன். உன்னுடைய ஹஜ் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய உம்ராவின் பக்கம் நான் தேவையற்றவன், உன்னுடைய சுஜூதின் பக்கம் அல்லாஹ் தேவையற்றவன். முழு உலகத்திலே உள்ள யாருமே ஹஜ் செய்யவில்லை என்றாலும், யாருமே உம்ரா செய்யவில்லை என்றாலும், யாருமே அந்த பூமிக்கு போகவில்லை என்றாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தேவையற்றவன். இந்த கடமைகளை கடமையாக்கி இருப்பது உன்னுடைய ஈருலக வாழ்க்கையினுடைய பிரயோசனம். சிலர் கடமையானவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் நிறைய எச்சரிக்கைகள் இருந்தாலும் ஒரே ஒரு எச்சரிக்கை போதும், பயப்படக்கூடிய கடமையாக இருந்து ஒருவர் செய்யாமல் இருந்தால் இந்த ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி இருக்கக்கூடிய எதையாவது விட்டுவிட்டு அவன் அந்த ஹஜ்ஜை முடிப்பான். ஒரு காலம் கடமையாக இருந்தது செய்யவில்லை, இப்பொழுது செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன் என்று கூட யோசிக்க மாட்டான். ஒரே ஒரு எச்சரிக்கையை பயந்த ஒரு ஈமான் உள்ளவன். என்ன எச்சரிக்கை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் ஹஜ் கடமையாக இருந்தும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ சொன்னார்கள், அவன் மரணிக்கட்டும், விரும்பினால் யஹூதியாக, விரும்பினால் நஸ்ரானியா. இந்த ஹதீஸை பலகீனமானது என்று சொல்லி யாரும் மக்களை ஏமாற்றிவிட வேண்டாம். இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட கருத்து உறுதியானது. ஹஜரத் உமர் போன்ற சஹாபாக்களுடைய கருத்து இந்த ஹதீஸை உறுதிப்படுத்துகிறது. யாரெல்லாம் வசதி இருக்கிறது ஆனால் கஞ்சத்தனத்தின் காரணமாக, சொத்தின் மீதுள்ள மோகத்தின் காரணமாக, பணத்தின் மீதுள்ள பேராசையின் காரணமாக
இவ்வளவு தொகையை எடுத்துவிட்டால் என்ன நடக்கும் என்ற பயத்தின் காரணமாக யாரெல்லாம் இந்த கடமையை நிறைவேற்றாமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறாரோ வேண்டும் என்ற நொண்டி காரணங்களை கூறி இவர்கள் விரும்பினால் யஹூதியாக மரணிக்கட்டும், விரும்பினால் நஸ்ரானியாவாக மரணிக்கட்டும், அவனுடைய இறுதி முடிவு ஈமானுடன் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. அவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை செய்யப்படும். ஒருவர் கேட்கிறார், நான் ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் அல்லது 15 வருடத்துக்கு முன்னால் வெளிநாட்டில் இருந்தேன், சவுதியில் இருந்தேன் அல்லது வேறொரு நாட்டிலே இருந்தேன். அன்று எனக்கு ஹஜ் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தது, லீவும் கிடைத்தது, செய்வதற்குரிய சகல வழிகளும் திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் அப்பொழுது ஏதோ சில ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரணங்களுக்காக வேண்டி பிறகு செய்வோம் என்று பிற்படுத்தினேன். அன்று செய்திருந்தால் இலங்கை கணக்கின்படி எனக்கு ஒரு 3.5 லட்சத்திலே 4 லட்சத்திலே 5 லட்சத்திலே ஹஜ் செய்திருக்கலாம். பிறகு நான் நாட்டுக்கு வந்துவிட்டேன். பிறகு சில நிலைமைகள் மாறியது, என்னால் செய்து கொள்ள முடியாமல் போனது. இப்பொழுது 20 லட்சம் 25 லட்சம் எல்லாம் கேட்கிறார்கள். என்னுடைய ஹஜ்ஜுடைய நிலை என்ன? சிலர் கேட்கிறார்கள். இவர்களுக்குரிய பதில் உலமாக்கள் மூலம் என்ன சொல்லப்படும் என்றால், நீ கடமையாக இருக்கும் பொழுது பொடுபோக்குத்தனமாக விட்டிருந்தால் 20 லட்சம் அல்ல 20 கோடிக்கு போனாலும் ஹஜ் செய்தே ஆகவே. கடமையாக இருந்து பொடுபோக்குத்தனத்தினால் அதனை விட்டதினால் ஏற்பட்ட விலை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முடியுமான அளவு மௌத்து வரையில் அவர் சக்திக்கு உட்பட்ட அளவு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்து கொண்டிருந்தார், முடியாமல் போனது, அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்பது 2வது விடயம். ஆனால் அவருடைய முயற்சியில் அவர் எவ்வளவு லட்சம் போனாலும் முயற்சியிலே அவர் பொடுபோக்குத்தனம் காட்ட முடியாது மௌத்து வரை. தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான முயற்சி செய்தியும் கிடைக்காதவர். சிலர் சொல்லக்கூடிய காரணம் என்ன? நான் என்னிடத்திலே ஒரு தொழில் இருக்கிறது, என்னுடைய பொறுப்பின் கீழுள்ளவர்களுடைய செலவுகளுக்கு போதுமான வருமானம் உள்ள தொழில் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். நானும் என்னுடைய பொறுப்பின் கீழுள்ளவர்கள் மனைவி பிள்ளைகள் வாழுவதற்கு போதுமான ஒரு வீடும் இருக்கிறது. ஆனால் ஒரு காணி வாங்கி போட்டிருக்கிறேன். அது எனக்கல்ல, பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பதற்கு. ஒரு பில்டிங் வாங்கி இருக்கிறேன், அது எனக்கு வாங்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி வாங்கி இருக்கிறேன். அதனை விற்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காரணம் மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். பொறுப்பின் கீழுள்ளவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு போதுமான வருமானம் உள்ள ஒரு தொழில் இருக்கிறதா? சிரமம் இல்லாமல் வாழுவதற்கு போதுமான ஒரு வீடு இருக்கிறதா? இவர் அந்த சொத்து பிள்ளைக்கு வைத்திருக்கிறேன், அதை மகளுக்கு வைத்திருக்கிறேன், இதை மகனுக்கு எழுதி கொடுக்க வைத்திருக்கிறேன். மகனுக்கோ மகளுக்கோ கொடுப்பதை மார்க்கம் கடமையாக்கவில்லை. அவருக்கு கடமை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதே. அதற்கு பின்னால் இருந்தால் எழுதி கொடுக்கட்டும், அல்லது மிஞ்சி இருந்தால் அவர்கள் மௌத்துக்கு பின்னால் அனந்தர சொத்து என்ற அடிப்படையிலே பிரித்துக் கொள்வார்கள். பிள்ளைகளுக்கு மௌத்துக்கு முன்னால் சொத்துக்களை எழுதி கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கடமையாக்கவில்லை. ஆனால் அவர் அந்த சொத்தின் மூலம் ஹஜ் செய்வது கடமை. சிலர் கூறக்கூடிய நொண்டிக்காரன், ஒருவரிடத்தில் ஒரு வாகனம் இருக்கிறது, ஒரு 35-40 லட்சத்துடைய வாகனம் அவருடைய தொழிலுக்கோ அவருடைய அத்தியாவசியத்துக்கோ போதும். அவருடைய கையிலே இருக்கிறது 70 லட்சத்துடைய வாகனம். அதை விற்று அவர் ஹஜ் செய்ய வேண்டும், கடமை. காரணம் கூறி தப்ப முடியாது. இப்படியான நிலையிலே உள்ள சிலர் சொல்லுகிறார்கள்,
இன்று ஹஜ் டிராவல் செய்யக்கூடியவர்கள் நிறைய பணம் எடுக்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள். இவ்வளவெல்லாம் கொடுத்து நாம் ஹஜ் செய்ய வேண்டிய கடமை கிடையாது. என்னிடத்திலே வசதி இருக்கிறதா? அந்த ஈமான் உள்ள மனிதன் பார்க்க வேண்டும், நான் எப்படி அந்த கடமையை நிறைவேற்றுவது. தேவையை விட அதிகமான அளவு வீடை கட்டி இருக்கிறார், இன்னும் எத்தனையோ வழிகளை திறந்து வைத்திருக்கிறார். உலகம் என்று வரும் பொழுதே அதிலே அவைகளை பார்ப்பதில்லை. ஹஜ் டிராவல் செய்யக்கூடியவர்கள் அதிலே அநியாயம் செய்தால் அது அவர்களும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்வார். அப்படியானவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதனை வெறுமனே தொழிலாக செய்து ஹாஜிகளை ஏமாத்தினால், உம்ராவுக்கு அழைத்து சென்று ஏமாத்தினால், பொய்யை சொல்லி பணம் சம்பாதித்தால் அந்த ஒவ்வொரு ரூபாவும் கியாமத்தில் அவர்களுக்கு எதிராக வரும் என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள், அழகாக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சேவையாக செய்யக்கூடிய நிறைய டிராவல்ஸ்கள் இருக்கிறது. மோசடி செய்யக்கூடியவர்களும் இல்லாமல் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அந்த பூமிக்கு போய் ஹாஜிகளுடைய துஆவுடன் வர வேண்டும், ஹாஜிகளுடைய பதுவாவுடன் வர வேண்டாம், ஹாஜிகளுடைய பதுவாவுடன் வர வேண்டாம். கஅபாவுடைய பூமியிலே போய் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஏமாற்றிவிட்டு வாக்களித்ததை கொடுக்காமல் தவாஃபுடைய பூமியில் இருந்து அந்த ஹாஜிகளுடைய நாவி மூலம் ஏற்று வாங்க வேண்டாம். லானத்துடைய பேச்சை கேட்க வேண்டாம். அது உங்களுக்கு நல்லதல்ல. நிறைய பேர் அழகாக செய்கிறார்கள். யாராவது மோசடி செய்தால் அவர்களும் ரப்பும் பார்த்துக் கொள்வார். அது ஒரு ரூபாவாக இருந்தாலும் சரி. ஆனால் அதை காரணமாக வைத்து வசதி உள்ளவர்கள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை செய்வார். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஜ்ஜு கப்ல அல்லா தஹுஜ்ஜு. ஹஜ் செய்ய முடியாத ஒரு நிலை வருவதற்கு முன்னால் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இந்த வருடம் வசதி இருக்கிறதா, அநியாயமாக பிற்படுத்த வேண்டாம். அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்பது தெரியாது. உலகத்தில் என்ன மாற்றங்கள் உண்டாகும் என்பது தெரியாது. கொரோனா காலத்திலே எங்களில் பலர் கண்ணீர் வடித்தோம். வசதி இருந்தது, கையிலே பணம் இருந்தது, ஆனால் அந்த பூமிக்கு போகாத தடை ஏற்பட்டது. உலகத்திலே உள்ள நிலைமைகள் மாறுவதன் மூலம், ஃபித்னாக்கள் குழப்பங்கள் உண்டாகுவதன் மூலம், அல்லது வேறு வேறு நெருக்கடிகள் ஏற்படுவதன் மூலம், அல்லது மௌத்தே வந்து விடுவதன் மூலம் ஹஜ் செய்யாமலாகிவிடலாம். யாருக்கு வசதி இருக்கிறதோ, கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த வருடம் ஹஜ்ஜை செய்து கொள்ள முடியும் என்று இருக்கிறார்களோ, அவர்கள் ஹஜ்ஜை பிற்படுத்தாமல் செய்ய முடியாத நிலை வருவதற்கு முன்னால் அந்த ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள் என்றார். கடைசியாக இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும், மௌத்து வந்தால் அனைத்து முடிந்துவிடும். இது பாக்கியமான காலம். எத்தனையோ பெண்களும் ஆண்களும் வசதி இல்லாமல், கட்டாயம் இல்லாமல் இருந்தும் நகைகளை பொருள்களை விற்றவர்களாக அந்த பூமிக்கு போய் ஹஜ் செய்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன செய்தியை சொல்லுகிறான். கஅபாவை கட்டிய பொழுது யாருமே உலகத்திலே மனிதர்கள் அந்த பூமியிலே பார்ப்பதற்கு இருக்கவில்லை. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான், வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், நீங்கள் மக்களை, முழு உலக மக்களையும் அலையுங்கள், இந்த இடத்திலிருந்து ஹஜ் செய்வதற்காக வேண்டி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுடைய அடியார்களை பற்றி, ஆர்வம் உள்ளவர்களை பற்றி. يأتوك رجالا وعلى كل ضامر من كل فج عميق. கியாமத் வரையிலே நடந்தவர்களாகவும் வாகனித்தவர்களாகவும் பெரும் பெரும் தொலை தூரங்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள். நீங்கள் அழைப்பு கொடுங்கள். இந்த அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு லப்பைக் சொல்லுவோம். அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து எத்தனையோ வசதி இல்லாதவர்கள் இந்த பாக்கியத்தை அடைகிறார்கள். ஒரு மனிதன் மௌத்தை தான் யோசிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் நான் மரணித்து விட்டால் முடிந்துவிடும். யார் யாரோ பங்கு வைத்து பிரித்துக் கொள்வார்கள். இன்று மண்ணறையிலே ஒரு கூட்டம் வாழுகிறது, கண்ணீரோடு சஞ்சலத்தோடு.
ஏன் அந்த பொருள்களை எல்லாம் சேகரித்து வைத்தோம், சேமித்து வைத்தோம், அழகு அடுக்கி அழகு பார்த்து கொண்டிருந்தோம், எண்ணி எண்ணி கணக்கு பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே உள்ள ஒரு சொத்தை விற்றாவது ஹஜ்ஜி செய்திருக்கலாமே, ஜக்காத்தை கொடுத்திருக்கலாமே, இன்று வெறும் கையோடு வந்து விட்டோமே என்றெல்லாம் கண்ணீரோடு கபரிலே ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே மனிதன் இந்த ஒரு மௌத்தை யோசித்தாவது நான் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், எனக்கும் கடமையா. சில பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய நகையுடைய அளவுக்கு அவளுக்கு ஹஜ்ஜும் கடமையாகலாம். என்னுடைய மனைவிக்கு ஹஜ்ஜு கடமையா, என்னுடைய மகளுக்கு ஹஜ்ஜு கடமையாக விடுமா? ஜகாத்தில் தான் பாவனைக்குரிய நகையிலே ஜகாத்து கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அளவுக்கு அதிகமான அளவு இருந்தாலே தவிர. ஆனால் ஹஜ்ஜிலே அப்படி அல்ல. தனக்கு இருக்கக்கூடிய சொத்துகளிலே அதிகமான சொத்துகள் இருந்தால் அதை விற்றாவது மனிதன் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், கடமையாகிவிடும். இரண்டாவது, இந்த பாக்கியம் என்பது இது ஆசை உள்ளவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியம். இந்த கடமையை நிறைவேற்றி நான் அல்லாஹ்வை அடைய வேண்டுமே என்ற ஆசை உள்ளவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியம்தான். மௌலானா தாரிக் ஜமீல் சாஹிப் என்று உலகத்திலே பிரசித்தி பெற்ற மிக முக்கியமான ஒரு ஆலிம் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது தவாஃபை முடித்துவிட்டு வந்து ஒரு டாக்ஸியிலே ஏறினேன். ஏறியவுடன் அவருடன் நான் பயணமாகிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது பேசுவோமே என்று நினைத்து அவரிடத்திலே கேட்டேன், நீ எங்கே உள்ளவர், உன்னுடைய ஊர் எது? அவர் சொன்னார், நான் இந்த பகுதியில் தான் வாழுகிறேன், பல வருடங்களாக இந்த தொழில் தான் செய்கிறேன். கஅபாவுக்கு பக்கத்திலே, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பக்கத்திலே அவர் டாக்ஸி வைத்து தொழில் செய்கிறார். சொன்னார், நான் கேட்டேன், எத்தனை வருடங்கள் இந்த டாக்ஸி தொழில் செய்கிறாய்? 40 வருடங்கள் செய்கிறேன். சொன்னார், நான் சந்தோஷமாக கேட்டேன், அப்படி என்றால் எத்தனை தவாஃபு செய்திருப்பார்? அவர் சொன்னார், கொஞ்சம் யோசித்து விட்டு, இன்று வரையில் ஒரு தவாஃபு கூட செய்யவில்லை. மௌலானா தாரிக் ஜமீல் சொல்றான், கண்ணீர் வடித்து அழுது. முழு உலகத்திலும் இருந்து எத்தனையோ பல மைல் கணக்கு தூரத்தில் இருந்தெல்லாம் 1 ரூபா 2 ரூபா என்றெல்லாம் சேர்த்து தன்னுடைய எத்தனையோ பொருள்களை எல்லாம் விற்று இந்த பூமிக்கு வர வேண்டுமே, தவாஃபு செய்ய வேண்டுமே என்றெல்லாம் கண்ணீரோடு முழு உலகத்தில் பல மைல் தூரங்களில் இருந்தெல்லாம் ஆண்களும் பெண்களும் வந்து இந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு போகும் பொழுது திரும்ப வர கிடைக்குமா என்ற கண்ணீரோடு அழுது திரும்புகிறார்கள். இவன் கஅபாவுக்கு பக்கத்திலே 40 வருடம் இருக்கிறான், ஒரு தவாஃபு கூட கிடைக்காத இப்படிப்பட்ட மனிதர்களும் உலகத்திலே இருக்கிறார்களா? பள்ளிக்கு பக்கத்தில் இருந்து தொழ வராதவரை போல. இது ஆசை உள்ளவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியம். இல்லை என்றால் கஅபாவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் கிடைக்காது. ஆசை இருந்து கண்ணீர் வடித்தால் கஅபாவில் இருந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மைல் தூரத்திலே உள்ளவர்களுக்கும் கிடைக்கும். ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வசதி இல்லை, ஆசை. ஒவ்வொரு வருடமும் அரஃபாவுடைய பயானை ரேடியோவிலே கேட்டுக்கொண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுது அந்த பூமிக்கு போவோம்? கையிலே பணம் இல்லை, வசதி இல்லை. நாங்களும் எப்படி அந்த மினாவினுடைய அந்த முஸ்தலிஃபாவுடைய கல்லெறியக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஹாஜிகளுடைய லப்பைக்கை எல்லாம் கேட்டுவிட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு ஒரு சாரர் இருக்கிறார்கள். அவர்களே சிலர் ஹஜ்ஜி செய்யாமலே மரணித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கியாமத்துடைய நாளிலே நிச்சயமாக அந்த பாக்கியம் கிடைக்கும். அவர்கள் ஹஜ்ஜி செய்தவர்களில் தான் எழுப்பப்படுவார்கள். ஏன்? அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், எங்களுக்கு வசதி இருந்தால் நாம் நிச்சயமாக அந்த பூமிக்கு போவோம்.
நியத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். எனவே யாருக்கு வசதி இல்லையோ, ஆசை இருக்கிறதோ, முயற்சி செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், கண்ணீர் வடியுங்கள். உங்களுக்கு கிடைக்காமல் மரணித்தாலும் ஹஜ் செய்த கூலியை அல்லாஹ் நிச்சயமாக தருவான். உம்ரா செய்த கூலியை நிச்சயமாக அல்லாஹ் தருவான். வசதி இருந்தும் யார் கணக்கில்லாமல் இருக்கிறார்களோ இறுதி முடிவையே அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்கள் உறவுகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீங்களாக ஆக்குவாயாக, இஹ்லாஸ் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. புனிதமான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளை மௌத்துக்கு முன்னால் பல தடவைகள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கிறோமோ அதிலே கபூலியத்துள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் எல்லோருக்கும் சுவர்க்கத்தை முடிவு செய்வாயாக, இறுதி முடிவை சிறப்பாக ஆக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.